பாருங்க, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்தேன், சாப்பிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் புழு இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டு மனசே கஷ்டமாயிடுச்சு. இப்போ பாருங்க, நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு இதில் என்ன இருக்குமோன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. நல்ல ஃபுட்டு நாங்கள் வச்சுட்டு போகிறோம். நாங்கள் இதை எப்படி எடுத்து நீங்கள் உள்ளே அது செக் பண்ணிங்களா? செக் பண்ணிங்க, எதுலேயும் இல்லை. ஏன்னா இவங்க எப்படி திரும்ப வச்சுருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்டில் அந்த சாஸ் தனியாக வச்சுருப்பாங்க. அந்த இந்த ரெஸ்டாரண்ட் தான் பாருங்கள், இதில் தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம். இதில் தான் சாப்பிடும்போது புழு இருந்துச்சு சாப்பாட்டில். ஆவடி இங்கே பாருங்கள், இல்லைன்ஸு இதுக்கு நேராக இருக்க ரெஸ்டாரண்ட் தான். வணக்கங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னா, நான் எப்பயும் எங்கே என்ன நடக்குதோ நான் பார்க்குறத அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி இதையும் சொல்கிறேன். நேற்று நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். 2 நான் வாங்கினேன், ஒரு சிக்கன் பட்டர் மசாலா வாங்கினேன். சாப்பிட்டோன்னே அந்த தட்டில் பார்த்தா புழு இருந்துச்சு. புழு நல்லா ஃப்ரையாக இருந்துருக்கு. நான் பார்த்து அவர்கிட்ட கூப்பிட்டு காமிச்சேன். இங்கே பாருங்கள் புழு இருக்குதுன்னு சொன்னேன். அவர்கிட்ட அப்படியான்னு பார்த்து எடுத்து கையில் பார்த்து நசுக்கிட்டு நான் சொன்னேன், நான் வேணால் உள்ளே போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார். போங்க செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். போய் பார்த்தாரு, எதுலேயும் இல்லைங்கன்னு சொன்னார். நான் நீங்கள் எல்லாம் நான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துப்பீங்க. நான் கேட்குறேன் அவர்கிட்ட, நீங்கள் செக் பண்ணிங்களா, எல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன், எதுவுமே இல்லைன்ட்டாரு. இருந்தாலும் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டோங்க அப்படி சொன்னார். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நானும் சாப்பிட்டேன், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சிக்கன் பட்டர் மசாலா கிரேவி இருக்குது பாருங்க, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது உள்ளே இருக்க சிக்கன் பீஸு கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இப்போ பழைய சிக்கன் தான் நம்மளுக்கு தெரியும், ஃப்ரெஷ் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் இந்த சிக்கன் பீஸும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் அதில் எங்கேருந்து அங்கேருந்து புழு வந்துச்சுன்னு எனக்கு தெரில. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு வேளை தக்காளிக்குள்ளே இருந்து வெளியே வந்திருக்குமோ. ஏன்னா நம்ம வீட்லேயே நான் பார்ப்பேன், தக்காளிக்குள்ளேருந்து புழு வந்துடும், அந்த மாதிரி வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு நினச்சேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ இது நான் போட்டு இப்போ அந்த கடையை பற்றி போடுறேன்னா, அது வீடியோ மட்டும் காமிச்சேன்னா அந்த கடையில் புழு இருக்குது, அப்படி இருக்குது எல்லாம். இப்போ நான் சாப்பிட்டதையும் சொல்லணும்ல, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தெரில, எல்லாம் உண்மையே சொல்லிடணும்ல. அதனால தான் இதையும் நான் சொல்கிறேன். இதோட சேர்த்தா அந்த வீடியோ நான் போடுறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இருக்குது. இது எப்போவுமே ரெஸ்டாரண்ட்டுனா ஒரு மேனேஜர் அங்கே இருக்கணும், இது நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டு. எல்லாருமே இருந்து இந்த ஃபுட்டு போதா, அந்த ஃபுட்டு போதா, இப்போ க்ளீனாக இருக்கா, கிச்சன் இப்போ என்ன இருக்குது, இங்கே என்ன உள்ளே இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படின்னு செக் பண்ணணும், எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பார்க்காம விட்டா வீட்லேயே கூட நிறைய இதில் நிறைய பேர் வீட்டில் பார்க்காம ஃப்ரிட்ஜில் அங்கே அப்படியே வச்சு அந்த மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இது பெரிய ரெஸ்டாரண்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆகதான் செய்யும். அது ரொம்ப செக் பண்ணணும். இனிமேலாக தான் அவங்க பார்த்து சரி பண்ணணும். ஆனால் நான் சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, அந்த உண்மையை சொல்லிட்டேன். ஏன்னா நான் பொய்யா இப்போ அவங்க இது நல்லா இல்லை கெட்டு போயிடுச்சு அப்படி சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நடந்தது என்னமோ சொல்லணும்ல, அதை தான் நான் சொல்லிட்டேன். நன்றி, ஜெய்ஹிந்த்.